நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசு நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். நிகழ்வுகளை அவ்வளோதான். இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அது கரெக்டாக சொல்லுங்கன்னு. நுழைய மாட்டேங்குது, மன்னிச்சிருங்க. ஆமாம், அது இல்லாமல் சண்டே வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. என்னடா தூங்கி எந்திரிச்சு அப்படியே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படிம்பாங்க. இந்திய வரலாற்றில் முதன்முறையாக பல தடைகளை தாண்டி ஞாயிற்றுக்கிழமை வந்து வீடியோ வந்து லைவ்ல, அது லைவ் மீன்ஸ் எடுத்து இப்போ வந்து போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னெல்லாம் ஷெட்யூல் போட்டுட்டு போவோம். பட் இன்னைக்கு வந்து தூக்கம் இல்லைங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சது. எனக்கு நான்லாம் நல்லா இல்லை, எனக்கு நானும் லிங்கேஷ்லாம் 3 மணி வரைக்கும் தூங்கிட்டு தான் வந்தான். நேற்றுக்கு லீவே போட்டான். அதெல்லாம் சொல்ல முடியாது. நேற்று லீவு போட்டான். அது என்ன பண்றது, சும்மாவே இன்னைக்கு வேலைன்றதுனால நேற்றுக்கே லீவ் போடுறது. சரி, தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்மளும் வந்து சரி போ பரவாயில்ல அப்படின்னு விட்டுறது. என்ன பண்றது, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமா, அப்புறம் ஒரே ஒரு தாட்டி அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் நேரா போய் பசக்கு நழுத்திட்டு வந்துருங்க. புரிஞ்சிருக்கும். இல்லை, இவ்வளோ கஷ்டப்படுறோம்ல, அதுக்காக சொல்றேங்க. அவ்வளோதான். ஓகே, முடிச்சுக்கடா. நன்றி வணக்கம் சொல்லக்கூடாது. போயிட்டு வந்துட்டாரு திருச்சி கிழக்கு, எமது தொகுதி அப்படின்னு சொல்லலாம். நீங்க இவருக்கு தானே போட போறேன்? நீங்க யாருக்கு? அண்ணனுக்கா? அந்த இவருக்கு தானே போட போறேன். நீங்க இண்டிகோக்கா? ஆனா பேரே சொல்லலையே. இவரு தானே சொன்ன, நீங்க தான் மாட்டிக்கிட்டீங்க. நான் மாட்டலங்க, அவர் அங்க கிட்டாரு. நான் சொல்லவே இல்லை. நானு இண்டிகோக்கு போட மாட்டீங்களா? சரி சரி. மதச்சார்பற்று ஒரு நல்ல தலைவருக்கு நான். அவங்க மதச்சார்பற்ற அணி தானே அவரு. யாரு? திமுக. மனசாட்சி தொட்டு மார்க்கா சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. போயிட்டு வந்துட்டாரு. போனோடனே பார்த்தோம், ஏர்போர்ட்ல இருந்தே நல்லா க்ரௌடு. க்ரௌடுக்கு கேட்கணுமா, நம்ம புதுசா சொல்லணுமா க்ரௌட் எல்லாம்? இல்லை, இன்னைக்கு ரத்தாயிடுமோ அப்படின்ற ஒரு இதுலேயே இருந்தேன். பட் ஆனால் கிளம்பிட்டாங்க. வரத்துக்கு முன்னாடி நல்ல கும்பல் இருந்தது. 3 தலத்துக்கும் வழிபாட்டு தலத்துக்கும் போயிட்டு வந்துட்டாரு. இஃப் யூ ஆர் பேட், ஐ எம் யுவர் டேட் அப்படின்றத இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. காலையில் இந்த கிறிஸ்தவ ஆயர்களா, ஆமாம், அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து வரிசையாக உட்கார வச்சு, உலகத்தின் போப் ஆண்டவரே திமுக கூட்டணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு, போப்பே சொல்லிட்டாரு உங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டாருன்ற அளவுக்கு வந்து கிறிஸ்தவ இந்த இதில் இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு, ஆயர்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து, நம்ம தான் மைனாரிட்டினாலே, நம்ம தான் கிறிஸ்தவர்கள், நம்ம தான் இஸ்லாமியர்கள், நம்ம தான் அப்படின்னு. ஆமா, இன்னைக்கு அதுதான். இல்லையா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 4 கார்டு அது வந்துச்சு. இப்ப இன்னைக்கு வந்து அது ஒரு போட்டோவா போட்டு எல்லாரும் வந்து நேரடியா வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் சொன்னேன், இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திருச்சி கிழக்கு ஏர்போர்ட்ல இறங்கி, என்னடா சம்மந்தமே இல்லாம ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கு, எங்கேயோ போய் இடத்துல நிக்குது அப்படின்னு போய் பார்த்தா அந்தோனியார் ஆலயத்துக்குள்ளார உள்ள பூந்துருச்சு. என்ன திடீர்னு பார்த்தா முட்டி போட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போறாரு, இதுல போக ஆரம்பிச்சிட்டாரு, பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே போக ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, ஓகே ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா. கொஞ்ச தூரம் கழிச்சு மறுபடியும் ஒரு இடத்துல வந்து நின்றுச்சு. அதெல்லாம் நீங்க பார்க்கல. ஆமா, என்னடா மறுபடியும் இங்கே ஒரு நிக்குதுன்னு பார்த்தா, அங்க பார்த்தா மசூதி, அங்க பார்த்தா ஒரு ஏகப்பட்ட கூட்டம். அங்க போய் அந்த வழிபாட்டு தலத்துல அங்க போயிட்டு இதெல்லாம் பேசிட்டு அவங்களுக்கு சால்வையெல்லாம் போட்டு, அவங்க இவங்களுக்கு சால்வையை போட்டு சாமியை கும்பிட்டு வந்தாரு. சரி, ஓகே அப்படின்னு பார்த்தா 3வது கோயிலுக்குள்ளார புந்துட்டாரு. அம்மன் கோயில். ஆமா, அம்மன் கோயிலுக்குள்ளார புந்துட்டாரு. அங்க போனா சாஷ்டாங்கமா விழுந்து இது ஆசீர்வாதம் இதெல்லாம் வாங்கிட்டு, அங்க இருக்கிற ஒரு ஒரு இஸ்லாமிய குடும்பம், அவங்க கோயிலுக்குள்ளார இஸ்லாமிய குடும்பம் வந்திருந்தாங்க. அவங்களோட குழந்தை ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை மாதிரி இருக்காங்க. நார்மலா இல்ல, கொஞ்சம் அப்நார்மலா இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அந்த குழந்தைகிட்ட வந்து பேசிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாரு. அந்த ரோட் ஷோலாம் முடிச்சுட்டு அவர் வந்து இது பண்ணிட்டாரு. ஸோ அங்கே வந்து இறங்குனதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸ்க்கெல்லாம் வந்து தேங்க் பண்ணிட்டு, போலீஸ்லாம் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாரு. ஸோ ஓவரால் ரோட் ஷோ, அந்த ரோட் ஷோவில் என்னென்னலாம் இன்னைக்கு காட்டணுமோ அதெல்லாம் காட்டியாச்சு. உங்களுக்கே தெரியும், விஜய் ஒன்று பண்ணால் அது எவ்வளோ தூரத்துக்கு வைரல் ஆகும், அது எவ்வளோ குடும்பத்துக்குள்ளார போகும். அந்த அவர் சும்மா ரோட் ஷோ பண்ணாலே அதை வந்து லைவ் போடுறாங்க, எல்லாருமே காட்டுறாங்க அப்படின்னும் போது அவர் ஒரு 3 இடத்துக்கு போயிருக்காரு.
அதாவது நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய மதங்களுடைய இடங்களுக்கு, தேவாலயங்களுக்கு வந்து போயிருக்காரு, கோயில்களுக்கு வந்து போயிருக்காருன்னா, அப்போ அந்தந்த வீடுகளில் இருக்கக்கூடியவங்க அந்தந்த இவர் மேலே வந்து போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க 3 இடத்துக்கு போகும்போது இவர் ஒரு மதச்சார்பற்ற நபர், இவருக்கு வந்து மதம்ன்றது ஒன்று கிடையாது, இவர் வந்து பேரில் ஜோசப் விஜய்னு இருந்தாலும் கோயிலுக்கும் போறாரு, மசூதிக்கும் வராரு, ஏற்கனவே அந்த இதுக்கெல்லாம் வந்து போயிருக்காருல்ல, மசூதிக்கு நோன்பு வச்சு இதெல்லாம் இருந்திருக்காரு. ஆமா, அவர் ஏற்கனவே கிறிஸ்டியன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு அங்கேயும் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்து போறாரு அப்படின் போது, இன்னைக்கு இவங்க வச்சிருந்த பிளானை இன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 மணி வாக்கில் இவங்க எல்லாத்தையும் உடச்சு விட்டாரு. ஸோ அது பெரிய ஒரு, அது வந்து சும்மா பார்க்க என்னப்பா கோயிலுக்கு போனாரு அப்படி போனாருன்னு இல்லை, விஜய்ன்ற ஒரு நபரை நம்புறவங்களுக்கு இந்த ஒரு சம்பவம் அது இன்னும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னும் 2 நாள்ல எலெக்ஷனை வச்சுக்கிட்டு தான் நானும் சொல்றேன், இன்னும் 2 நாள் இருக்குது. மீஷோ நீங்க பார்த்தது இல்ல? பார்த்துருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டு தானே வந்து அதான் சொல்றேன், இன்னும் 2 நாள் இருக்குதுன்றேன். எங்களுக்கு அது போதாதா? அதுக்கு தானே நாங்க புதுசா சென்னைக்கு 6 திட்டம் கொடுத்துருக்கோம். எல்லா என்னைக்கு இல்லாத திருநாள இப்ப சென்னைக்கு வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம்ல, அதை பண்ணுவோம். மினி பஸ் விடுவோம். ஏன் 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மினி பஸ் விடாம? 5 வருஷமா உங்களுக்கு அது அம்மா காலத்துல விட்டது. அதுக்கப்புறம் மினி பஸ் எங்க விட்டீங்க? பேர மாத்திக்க எங்கே 1 2 எங்கெங்கயா ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏடிஎம்கே ஆட்சியில அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய வரப்பிரசாதமா இருந்துச்சு அந்த மினி பஸ் அப்படின்றது. பெரிய ஆமா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா இதாகி மறுபடியும் இல்லாம போச்சு. இப்போ மறுபடியும் வந்து நாங்க 1000 மினி பஸ் விடுவோம் அப்படின்னு. இப்போ இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மினி பஸ் விடாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க இல்லையா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிதாங்க மக்கள் தானங்க கேட்கறாங்க. நம்மளும் மக்கள் தானேங்க, மக்களோட சேர்ந்து நம்மளும் கேட்கறோம். இப்போ இன்னைக்கு விஜய் பண்ண விஷயம் ஒரு பெரிய அரசியல் தாங்க, அதுல எதுவும் மாற்றம்லாம் இல்லை. அவரு வந்து அரசியல் தான் பண்றாரு. இந்த அவங்க ஒண்ணு பண்ணும்போது அப்போ அதுக்கு ஈக்குவலா அவர் ஒண்ணு ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுத்து ஆதரவு வாங்கணும். நான் போட்டோலாம் எடுக்க வேணாம், நான் பண்ற ஒரு வீடியோ போதும், அது எங்க இது வரைக்கும் போகுன்றது அவருக்கு வந்து நல்லா தெரியும். அதனால இது ஒரு பெரிய வைரலாகவும் பெரிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படும். இதனால திமுகவுக்கு விழ போற அடி மைனாரிட்டிஸ் ஓட்ல, கிறிஸ்டியன்ஸ் ஓட்ஸ்ல, ஏற்கனவே கிறிஸ்டியன்ஸ் ஓட்ஸ் ரொம்ப டேமேஜில் தான் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. சர்வேஸ் எடுக்கிறவங்க பேசும்போது நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்க. இஸ்லாமியர்களுடைய ஓட்டு ஒரு பக்கம், இந்துக்கள் ரொம்ப பொதுவானவர்கள் வந்து நிறைய ஓட்டுகள் வந்து விஜய்க்கு இது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ திருச்சி கிழக்கு இன்னைக்கு அவர் போயிருக்காரு. ஸோ பொதுவாக ஒரு தடவை 2 தடவை போனதுக்கப்புறம் ஒரு பெரிய க்ரௌட் இருக்காது அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. எல்லாம் இல்லை, இன்னைக்கும் சேம் அதே க்ரௌட் தான், எந்த விதத்துலேயும் அது வந்து குறையவே இல்லை அப்படின்றது தான் வந்து உண்மை. ஸோ திருச்சி கிழக்குலையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 2 தொகுதியிலையும் அவர் வந்து வெற்றி பெற்றுருவார் அப்படின்றதுல எனக்கு ஒன்றும் டவுட் இல்லை. ஸோ அதனால திருச்சி கிழக்கு இன்னைக்கு போயிட்டு வந்திருக்காரு, அவ்வளோதாங்க. அவர் வந்து ஒரு எல்லா ஃபார்மேட்டையும் உடைக்கிறாரு. புதுசாக போய் பேசுறது, 25 நிமிஷம் 1 மணி நேரம் பேசுறது, இந்த வேலையெல்லாம் விஜய்க்கு வேண்டாம். இப்போதைக்கு விஜய்க்கு அதெல்லாம் தேவையில்லை. போனா போதும், ஒரு ரோட் ஷோ, பேசுகிற விஷயங்கள் அவ்வளோதான் முடியுது. ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாரா, ரைட், ஓகே, இந்த மாதிரி பண்ணுறாரு ஏதாவது, இப்போதைக்கு அந்த ஃபார்மேட்ல தான் அவர் போயிட்டு இருக்காரு. அது ஏத்துக்கப்படுது. யாருக்கு போய் சேரணுமோ அது தெளிவா போய் சேர்ந்துருது. நீங்க களத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க. டே அவனே, டே இவனே, டே இவன் இப்படி, இவன் ஆட்சியில் அப்படி அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அதெல்லாம் எதுவுமே பண்றது இல்லை. நேரம் போறாரு, ரோட் ஷோ பண்றாரு, ஹாய்ன்றாரு, வாங்குறதெல்லாம் தூக்கி போறதெல்லாம் வாங்கிக்கிறாரு, திருப்பி பூ தூக்கி போடுறாரு. போட்டு முடிச்சோன்னே எல்லாரும் இதாகிறாங்க, அவங்கவுங்க கலைஞ்சு போயிடுறாங்க, அவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஓகே, சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இது ஓட்டா எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த அரசியல் இருக்குல்ல, அதை உடைச்சிடறாரு. போகணும், ஒரு 1.25 மணி நேரம் பேசணும், டெல்லியை எதிர்த்து பேசணும், உதயநிதி எதிர்த்து பேசணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. போகிறோம், பார்க்குறோம், எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறோம், அவங்க நம்மளை ஹாய் சொல்லுவாங்க, நம்ம அவங்கள வெல்கம் பண்ணுறோம், அவங்க நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க, முடிச்சுட்டு கிளம்பிடுறோம் அப்படின்றது இந்த தடவை அவர் வச்சிருக்க ஒரு ஃபார்மேட்டு. அது ஒர்க் அவுட் ஆகுது. அது ஒர்க் அவுட் ஆகுறதுனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, போக வேண்டிதான். பாலிடிக்ஸ் பண்ண தெரியலங்க அவருக்கு. இதை விடவா இல்லை, நம்ம இதுலயே நிறைய பேர் சொல்றாங்க. நேற்றுக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பாலிடிக்ஸ் தெரியல, உட்காந்து என்னத்தை கேள்வி இருக்கேன், எல்லாம் சுத்தமாகவே பாலிடிக்ஸ் தெரியல என்ன தெரியும். ஆமா, எனக்கு தெரியாதுதான், பாலிடிக்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாதுதான். உங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியாது எதுக்கு சொல்றாங்க தெரியல, அவர் ஏதோ நினைச்சிருக்காரு. நம்ம என்ன பாலிடிக்ஸ்னா என்ன புரியல எனக்கு. பாலிடிக்ஸ் எங்களுக்கு தெரியும், இல்ல ஆனா நீங்க நினைக்கிற பாலிடிக்ஸ் இல்ல. இல்லை, எனக்கு அது சரியா புரியல. இதே மாதிரி தான் இப்போ விஜய் அவர்கள் பண்ணுறதும் பாலிடிக்ஸ் அவருக்கு பண்ண தெரியல, இந்த மாதிரி பேச்சுகள்லாம் நிறையா வந்துகிட்டே இருக்கு. என்ன பாலிடிக்ஸ் தெரியணும்னா என்ன தெரியணும்? நான் பார்க்கும்போது இன்னைக்கு மக்கள் எல்லாமே சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு விஜய் அவர்களை பார்க்கும்போது மக்கள் சந்தோஷமா இருக்குன்னு தானே எல்லாருமே நினைப்பாங்க. ஒரு அரசியல் தலைவர், மக்கள் நல்லா சந்தோஷமா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் தானே, அதுதானே அவரும் பண்றாரு. ஆமா,
அவங்களாம் எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா மைக்க பிடிச்சி ம். எனக்கு 2000 கோடி தரேன்னாங்க. வாங்கிட்டு போக வேண்டியதானே, ஏன் இங்க வந்த? ஆனா நான் போவே இல்லை. போக மாட்டேன். அதுக்கு பதிலா உங்கள்கிட்ட 2 கோடி கேட்கலான்னு வந்திருக்கேன். ஆ. சரி அதான் கொடுக்குறேன்னு சொன்னால வாங்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அதான் சொல்றேன், அதாங்க உண்மையாவே இல்ல மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்களுக்கு எது வேணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவங்க அந்த ஒரு விஷயத்துல வந்து ஹாப்பியா இருக்காங்க. இதுக்கு மேல என்ன மக்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியல, நமக்கு பாலிடிக்ஸ் இது என்ன எனக்கு புரியல. பாலிடிக்ஸ்னு அது தனியா ஏதாவது கோர்ஸ் கீர்ஸ் ஏதாவது நம்ம வச்சிருக்காங்களா? படிக்கணும். எப்படிலாம் கமல் ஏமாத்தணும்? படிச்சார்ல, ஆமா. அந்த மாதிரி நீங்க போய் படிச்சுட்டு வரணும். பாலிடிக்ஸ் படிச்சுட்டு வந்து சேகர் பாபா போய் ராஜராஜ சோழன்னு சொல்லணும். அதுக்கு பேர் தான் பாலிடிக்ஸ். அதுக்கு பேர் தான் பாலிடிக்ஸ். ஓகே ஓகே. அது உங்களுக்கு தெரியல. நீங்க வெள்ளந்தியாவே இருக்கீங்க. கத்துக்கிறாங்க அந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் இன்னும் பேச கத்துக்கணும், நல்லா ஏமாத்த கத்துக்கணும், பேசி பேசி ஏமாத்த கத்துக்கணும். நீங்களும் நானும் இன்னும் வளரவே இல்லை. ஆமா. ஏன் சொல்லுங்க? அது நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன். ம். நம்ம 2 பேரும் வந்து இப்போ நம்ம போட்டா ஒரு வீடியோ போட்டா நல்லா போகுது, நம்மளை வந்து பாக்குறாங்க, நம்ம கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்றாங்க, சில பேர் ரோட்ல பார்க்கும்போது பேசுறாங்க, அப்படி இதெல்லாம் வந்துடும். ஆனா நீங்களும் நானும் ஒன்றும் அந்த அளவுக்கு ரீச் ஆகல. ஏன் தெரியுமா? முதலமைச்சரை நேர்காணல் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேர் போயிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் வளரலன்னு தானே அர்த்தம். அப்ப இருந்தா நம்மள கூப்பிட்டு இருந்திருப்பாங்களே, ஃப்ரண்ட் வுட்ல வந்து கூப்பிட்டு வீடியோ பண்ணியிருக்காங்க. நான் வந்து கேள்வி கேட்டிருப்பேனே. அதுதாங்க அவங்களும் கேட்டாங்க. அவங்க அந்த மாதிரி கேள்வி நான் எப்படி கேட்க முடியும்? எனக்குன்னு மனசாட்சி இருக்குல்ல. நான் மக்களோட மக்களா இருக்கிறேன். மனசாட்சி மண்ணாங்கட்டி. நான் மக்களோட மக்களா இருக்கிறவன். அதனால மக்களோட பிரச்சனை என்ன கேட்டாங்க? டஃபா தான் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நீங்க தினமும் காலைல கண்ணு முழிப்பீங்களாமே அப்படின்னு கேட்டாங்க. ஆமா நானே கண்ணு முழிப்பேன், யாரும் என்ன எழுப்ப வேண்டாம் அப்படின்னாரு. எங்கன்னா நானே தான் திறப்பேன் அப்படின்னு. நீங்களே நடக்கிறீங்களாமே? ஆமா எனக்கு அது சின்ன வயசுல இருந்தே எனக்கு அது பழக்கம். நானே என் காலை கீழே தரையில வச்சு நானே நடப்பேன் அப்படின்னு. இது ஒரு சின்ன பையன், நான் பிறந்த 3ஆவது நாள எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சேன். அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல. அந்த மாதிரிலாம் இல்ல, சின்ன வயசுல இருந்தே பழக்கம். நானே எந்திரிச்சு எப்படி சாப்பாடு சாப்பிடுறாருல, சாப்பாடு சாப்பிடுறாரு. அதுதான் பசி முழுக்க சாப்பிட மாட்டேன், பசியோட தான் இருந்து எப்பவுமே வந்து இருப்பேன். நீங்க எப்படி உங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து பாத்துக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு தம்பி கேட்டாப்படி அவர் அதுக்கு இது ஒரு பதில் வந்து சொன்னாரு. எப்பவுமே நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷரா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. காஸ்டியூம் ரொம்ப இருக்கு. நான் கூட பாருங்க ரேஷன் கடையில வாங்க. ரேஷன் சத்தியமா சொல்லுங்க, சத்தியமா இது எதுக்கு தெரியுமா காம்படிஷன்? இவங்க வளர்றதுக்கு சாம்பாரை நக்கிட்டு அப்படின்னாங்கல்ல, அவங்கள பீட் பண்றதுக்காக வந்ததுதான் இந்த புடவை. ஓகே ஓகே. இது எங்க அம்மா ரேஷன் கடையில கொடுத்தாங்க. அதுக்கு பிளவுஸ் அதுலயே கொடுத்து அதுலயே தச்சு பயங்கரமா வந்து பண்ணிருந்தாங்க. அதுக்கு முதலமைச்சர் சொன்னதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரேஷன் கடையில கொடுத்ததாமா, முன்னாடியே சொல்லிட்டாங்களே ரேஷன் கடையில கொடுத்ததுன்னு. இந்த மெட்டீரியல் எடுத்து என்கிட்ட காட்டினாங்க, நாங்கெல்லாம் பார்த்துட்டு இது ஓகேன்னு சொல்லல. அதுதான் எனக்கு புரியல. இந்த மெட்டீரியல் நாங்க தான் பார்த்து தேர்ந்தெடுத்தவருக்கு அது ரேஷன் கடை போடவும் தெரியாதா? அப்போ அது கிடையாதுன்னு தான் அர்த்தம். அது இல்லைங்க, அது இருக்கு இல்லைன்றது அடுத்த பிரச்சனை. அது சொல்லும் போதே சொல்லிடுச்சு இது ரேஷன் கடை புடவைன்னு. இது ரேஷன் கடை புடவையான்னு இவர் திரும்பி கேள்வி கேட்கிறாரு. ஐபிஎல்ல நான் வந்து ஆனா மனசாட்சின்றதே கிடையாதுல்ல. ஐபிஎல் அவரு கேட்கிறாரு, ராவுடியப்பன் கேட்கிறாரு, நீங்க ஐபிஎல் பாக்குறதெல்லாம் நாங்க பார்த்தோம், இதுல போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு, நீங்க ஐபிஎல்ல தோனி ரொம்ப மிஸ் பண்றீங்களா? தோனி மட்டும் இல்ல, சச்சின், கபில் தேவ், கவாஸ்கர் இல்ல புரியல. சச்சினை மிஸ் பண்ணா பரவாயில்ல, கபில் தேவ் கவாஸ்கர் எல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னா என்ன நினைக்கிறேன்? 75 வயசு ஐபிஎல் தான் நடத்தணும், முதியோர் ஐபிஎல் தான் நடத்தி அவங்களெல்லாம் விளையாட வைக்கணும். ஐபிஎல்ல கவாஸ்கர் எங்கெங்க வந்தாரு? கமெண்டேட்லயே சொல்லியிருப்பாரு. மாதிரி பிளேயர்கள் எல்லாமே மிஸ் பண்றேன் நானு. பேசிக்கலி கிரிக்கெட்டர், இன்னும் எனக்கு கிரிக்கெட்லாம் ரொம்ப பிடிக்கும். தெரியும் எல்லாம் தெரியும். அந்த லெக் ஸ்பின் பால் இந்த மாதிரி எனக்கும் ஒரு சைடு. ஆனா கேள்விகள் எல்லாமே தரமான கேள்விதான், எதுவுமே வந்து சாதாரண கேள்விகள் இல்ல. எப்படி அந்த இது பண்ணீங்க அப்படின்னீங்களே, அது நான் சும்மா வந்து எந்திரிச்சு பண்ணி காட்டினார்ல அப்படின்னு பண்ணேன். உடனே அது வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு. வேணும்லாம் பண்ணல அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்களுக்கான திட்டங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எல்லாமே டஃபஸ்ட் கொஸ்டின் தான், எதுவுமே வந்து ஈஸியா பதிலளிக்கக்கூடிய கேள்விகள் எதுவுமே இல்லை. அதுக்கு விஜய் மாதிரி பிரஸ் மீட் பண்ணாமலே இருந்துடலாம். ஏங்க அது பிரஸ் கூட கிடையாதுங்க. அது
இல்லங்க மீடியா தானே. இல்லங்க இப்படி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அது. அதுதான். ஆனா இன்ஃப்ளூயன்சர்ஸே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க பாத்தீங்களா? ஆமா. அதான் உங்களுடைய டீம். நீங்க போயிருந்தா என்ன கேள்வி கேட்டிருப்பீங்க? நான் கேள்வியே கேட்டிருக்க மாட்டேன். கேள்வியே கேட்டிருக்க மாட்டேன். ரசிச்சுட்டே உட்கார்ந்து இருந்திருப்பேன். அந்த கேள்விக்கே எனக்கு அந்த ரசனை வந்துட்டு இருக்கும். இவங்க கேட்கிற கேள்விக்கு இவங்க கேட்கறது அவருக்கு அதுக்கு ஒரு பதில் சொல்றாங்கல்ல. ஆமா. நான் தோனி, சச்சின், கபில் தேவ் அப்படி அந்த கேள்வியே எனக்கு நான் சுருண்டுட்டு இருப்பேன். நீ என்ன கேட்ட? நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கெல்லாம் புல்லரிச்சு போய் 2 மாடை மேய விட்டு தெரியல. இந்த மாதிரி அரசியல் தான் அவங்க எல்லாம் எதிர்பார்க்கறாங்க போல இருக்குது. இல்ல அது என்ன மாதிரி மார்க்கெட்டிங்னு தெரியல. சரி ரைட்டு, என்னமோ பண்றாங்க, பண்ணிட்டு போட்டோம். ஆனா அந்த வகையில் எடப்பாடி பரவாயில்லைங்க. நான் வந்து ஆமா அவர் ஏதோ பேசுறாரு, ஏதோ சும்மாவே உங்களை அதிமுக அது சொல்லிட்டு போட்டு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. 2 ஷார்ட்ஸ் போட்டதுக்கும் நீங்க வந்து ஒரு சாங் போட்டீங்கன்னா அதுக்கு அதிமுக மனசுல இருந்து வந்துருச்சு, அதனால தான் நீங்க விஜய் ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொல்றீங்கன்னு. அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது பாட்டுக்கு போட்டோம். நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றது இல்லைல்ல. ஆமா, இது ஒரு தேவையில்லாத ஒரு வீண் விளம்பரம் மாதிரி. எனக்கு அது, எனக்கு இப்படி, எனக்கு இதெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு கேள்வி கேட்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஃபேக்கான சில விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு அரசியல் தலைவர்கள். அதாவது இப்போ எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த டிஜிட்டலில் மாறினா கூட அதுக்குன்னு சில ஒரு இது இருக்கு இல்லையா? உங்களை இன்ஃப்ளூயன்சர்ஸ் கேள்வி கேட்குறாங்கன்னா என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு இருக்கு. இந்த அளவுக்கு பெண்களுக்கு இங்கே இவ்வளோ பிரச்சனையாக இருக்கு, இந்த ஆட்சியில் இப்படி நடந்திருக்குது, அதுக்கு ஏன் என்ன காரணம்? நீங்கள் வந்து உங்கள் ஆட்சியில் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி தானே வாக்குறுதி கொடுத்தீங்க. அந்த மாதிரி ஓரளவுக்காவது கொஞ்சம் செட்டிங் கேளிங்களாவே இருக்கட்டும், கொஞ்சமாவது வச்சிருந்துருக்கலாம்ல, நியாயப்படி வச்சிருக்கணும்ல. இந்த ஆட்சியில் இப்படி நடந்திருக்குது, திராவிட மாடல் ஆட்சியில் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்களே, கடனுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ எல்லாமே நீங்கள் திட்டங்கள்லாம் கொண்டு வந்துருக்கீங்க, ஆனால் இவ்வளோ கடன் வந்ததுக்கு என்ன காரணம்? இதை எப்படி நம்ம திருப்பி அடைக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கலாம். இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புகள், இளைஞர்களுக்காக நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் நிறைய அந்த ஆட்சியில் சொன்னதில் எவ்வளோ நிறைவேற்றிருக்கீங்க, அந்த மாதிரி கேட்டிருந்தா பரவாயில்ல. நீங்களே எந்திரிக்கிறீங்களா, நீங்களே உட்காடுறீங்களா, குடும்பத்தோடு என்ன பண்ணுவீங்க, ஐபிஎல் மேட்ச் பார்க்குறீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் ஓகே, அவ்வளோதான்னா அவ்வளோதான், வச்சுக்க வேண்டியதான், வேற என்ன பண்ண முடியும்? இந்த அரசியல் தான் நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மக்களோட பிரச்சனை தான் தெரியுது. வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. அவர் இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாரு. இல்லை, கேட்கறதுக்கான நிறைய கேள்விகள் இருக்கு, ஆனால் யாருக்கிட்ட கேட்கணும்னு ஒன்று இருக்குது இல்லை, கேட்க முடியுமான்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லை. ரெண்டாவது, உங்களுக்கு என்னப்பா 2 கேமரா வச்சு ஒரு ரூமில் வச்சுட்டு உட்காந்து நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க அப்படின்றாங்க. நான் ஒன்னே உங்களுக்கு ஒன்று சொல்றேன், எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க. முதல்ல பார்த்தீங்களா நல்லா இருக்கு அப்படின்ட்டு அடுத்ததுக்கு போயிடுங்க. உங்களை எவ்வளோ பேர் பாராட்டுறாங்க. இல்ல அது அப்படி சொல்லல, அது பாராட்டுறாங்கன்றதை தாண்டி இன்னமும் அது அவங்களுக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கோன்றத கொஞ்சம் கூட அவங்களும் புரிஞ்சுக்காம இருக்காங்களே அப்படின்றதுக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். முதலமைச்சர் கூட தான் நாட்டு மக்களுக்காக தான் பணி செய்யறாரு. என்ன பண்ணி இன்னைக்கு அவரை வந்து திட்டலையா? ஏன் இப்போ வந்து வீடியோ எல்லாம் பண்ணிருக்காருல, இவ்வளவு பிஸி ஷெட்யூல்லையும் வீடியோ பண்ணி இன்னைக்கு போடுறாருங்கல்ல, ஃப்ரண்ட் வுட்ல வீடியோ பண்ணி போடுறாங்கல்ல, அப்புறம் அதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? அப்புறம் அவரு கோவப்பட மாட்டாரா? அவருக்கு இந்த வருத்தம் இருக்காதா? என்னன்னா நிறைய பேசுவாங்க, நான் எக்கச்சக்கமா இருக்குது. இவரை தூக்கத்தில் எழுப்புனது தப்பா போச்சுரா இப்ப? இல்ல குறிப்பா நான் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து சொல்லணும், இது என் மனசுக்குள்ளேயே இருந்தது, பதிவு பண்ணணும்னே இருந்தேன். நம்ம போயிட்டு இருக்கோம், நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே போயிட்டு இருக்கோம், பார்த்துருக்கோம். இன்னைக்கு அதோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியும். நம்ம வந்து ஊபி, பீகார்லாம் நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம், என்ன இருக்கோ அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் நீங்கள் வந்து கிளினிக்லாம் நம்ம பார்க்க நல்லா வச்சுருக்கிறீங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டல் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி, ஒரு சில ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் நல்லா க்ளீனாகவும் இதாகவும் இருக்கும். மற்ற ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கேட்டால் ஏன் இது இப்படி இருக்குன்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு போகிறதுக்கான அந்த பாப்புலேஷன், அந்த மக்கள் வரவு வந்து அதிகமாக இருக்குன்றனால தான் இப்படி இருக்குது, எங்களால் பராமரிக்க முடியல அப்படின்றாங்க. எப்படி? அதே மாதிரி நோயாளிகள் சொன்னால் அந்த வார்ட்போர்டு வராண்டா மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நோயாளிகள் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு பெட் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்கன்றப்போ அதை அட்டன் பண்ணுறதுக்கு கூட ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எங்கே இருக்காங்க? அதே பெட்டு இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு நோயாளி பெட்டு வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அந்த பெட்லேயே இருக்கணும், அங்கேயே உட்காந்து சாப்பிட்ணும், கீழே உட்காந்து சாப்பிடணும். உங்கள் வீட்டில் யாராவது அது மாதிரி சாப்பிடுவாங்களா? ஆட்சியில் இருக்கணும்னு கேட்குறேன், அதிகாரத்தில் இருக்கணும், அந்த மாதிரி யாராவது சாப்பிடுவாங்களா? நாங்கள் தான் கட்டி வச்சுருக்கோம்ல கங்கை மருத்துவமனை.
கங்கை மருத்துவமனை இருக்குல்ல, நாங்க அங்க போயிடுவோம். ஏங்க ஒரு ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு எதுவும் இது கிடையாது. ஒரு டாய்லெட்ல இருக்கு. டாய்லெட் பக்கத்திலேயே தான் ஒரு போர்டு குடுத்துருக்காங்க. அங்கேயே தான் வாஷ் பண்றாங்க. டாய்லெட் கிட்டயே தான் வாஷ் பண்றாங்க. அதே சாப்பாடு அதில தட்டுல எடுத்துட்டு வந்து தான் அதிலேயே சாப்பாடு போட்டு அவங்களும் சாப்பிடுறாங்க. கூட வந்து அட்டெண்டரும் சாப்பிடுறாங்க. எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு சீரியஸ் பிரச்சனையாலாம் தெரியல. மத்திய பிரதேசம் போய் பாருங்க ஒரு நாள். ம். உத்தரப்பிரதேசத்துல போய் ஒரு நாள் பார்த்துட்டு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஏத்துப்போம். நான் கேட்கிறது நீங்க சொல்றதுதான் கங்கை மருத்துவமனை அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் அரசு மருத்துவமனை அப்படியெல்லாம் உங்க கங்கை மருத்துவமனை எந்த ஆ. நான் அப்படி நடத்துவேன். அரசு மருத்துவமனை எந்தா ஆ. அது உங்களுது. அது நீங்க தான் பார்த்து நடத்திக்கணும் நல்லபடியா. ம். வார்டு பாய்க்கு ஒரு 50, அந்த இதுக்கு ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு 50, பார்க்கறதுக்கு ஒரு 100, அப்புறம் அந்த தள்ளிட்டு போறவங்களுக்கு காசு, ஸ்கேன் எடுக்க ஃப்ரீ தான், ஆனா அங்க ஒரு 100 200 லிஃப்ட்டுக்கு போறதுன்னா ஒரு 10 ரூபா கேக்குறாங்க. லிஃப்ட் மேல கொண்டு போய் விடுறதுக்கு 10 ரூபா கொடுத்தா ஏழைக்கு ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டீங்களா? ஏழைக்கு ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டீங்களா? இல்ல எனக்கு புரியல. ஏழைக்கு ஒரு 10 ரூபா காசு எடுத்து கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க மருத்துவமனை கட்டிக்கிட்டு இருக்கோம். சரி, இதுதான் இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பிரைவேட்ல இருப்பாங்கல்ல, இந்த ஃப்ரீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு தெரியல, நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. நிறைய பேர்லாம் சொல்ல விரும்பல. நிறைய வந்து மருத்துவ கல்லூரியோடய சேர்ந்து ஃப்ரீ இருக்கும். அது மெடிசனுக்கு மட்டும்தான் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி. அங்கே போனால் நம்ம தான் எலி அவங்களுக்குலாம். நம்மளை வச்சு தான் இருக்குது. ஓ இவன் உடம்புல இந்த பார்ட்ஸ்லாம் இருக்குதா அப்படின்றது எல்லாமே அவங்க ஸ்கேன் பண்ணி கற்றுக்கிறதுக்கு நாம தான் ஒரு ஆய்வு கூடமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆய்வு கூடமாக இருக்காங்க. இவங்கெல்லாம் அங்கே போவாங்களா? நான் தான் சொல்லிட்டேனேங்க, என்கிட்ட தான் கங்கை ஹாஸ்பிட்டல் இருக்கு, எம்ஆர்எஃப் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இல்ல இவ்வளவு கேள்வி நம்ம கிட்ட இருக்குது எல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து யார்கிட்ட கேட்கணுமோ அவங்கள கேட்காம உனக்கு அரசியல் தெரியல உங்களுக்கு இது தெரியலன்றாங்க. எம்ஆர்எஃப் கன்ஃபியூஸ் ஆயிட்டியோ? எம்ஆர்எஃப்க்கு ஆப்போசிட்ல இன்னொரு பிராண்ட் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் உங்களுடைய கேள்விகள்லாம் நியாயமானது தான். பார்ப்போம் அடுத்தடுத்து ஏதாவது நல்ல மாற்றங்கள் ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். நம்மளும் அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். 75 வருஷமா நம்ம இவ்வளவும் மனசுக்குள்ளதான் இருக்கிறத தவிர இதெல்லாம் நம்ம கேள்வியா கூட கேட்க முடியாது. இதுதான் இங்க இருக்கிற அந்த 2 கட்சிகளோட நிலைமை. நல்லாட்சி மலரணும்னா எடப்பாடியார் ஆளணும். கன்ஃபார்ம்ங்க. இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? வெற்றி கழக கொடியே இருது. அப்புறம் அடுத்து அண்ணனுக்கு பாட்டு இல்லையா? அண்ணன் இல்லையா? புலி சாங் ஒண்ணு இருந்துச்சு, இந்த புலி காதை எடுத்து இப்படி வைக்குமே. ஆமா, புலி 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 அந்த புலி இல்ல, அந்த புலி இல்லையா? சரி விடுங்க, அண்ணன் பாட்டு அந்த மாதிரி ஏதாவது நடந்தா அப்போ ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு வாய்ப்பு இல்ல. புலி வருதா? வாய்ப்பு இல்ல. அடுத்து புலி இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு இல்ல புலி, என்னைக்குமே புலி இல்ல. அந்த புலி வேற, இந்த புலி வேற. அதுல ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். புலின்னு சொன்னதுனால வரேன். அண்ணன் வந்து அண்ணனோட கட்சியை சேர்ந்த 2-3 பேர் இன்னைக்கு வந்து கதறி இருக்காங்க. இது எப்பவும் கதறது தானே. இடுபவனம் கார்த்தி, சாட்டை துரை முருகன். இன்னைக்கு காலையில முதலமைச்சர் அந்த கிறிஸ்தவ ஆயர்கள் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொன்னப்ப வராத கோபம், இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து அந்த சர்ச்சில் போயிட்டு முட்டி போட்டு போறப்ப வந்து பாத்தியா, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்தவர்களை இது பண்ண அன்னைக்கு வாய் திறக்காத விஜய் இன்னைக்கு வந்து வாக்கு பிச்சை கேட்கறதுக்காக வந்து இதுல வந்து நடமாடுறாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, புரியுது, எனக்கு உங்களோட கஷ்டம் புரியுது. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போடுற திட்டத்தெல்லாம் அவர் 1 நிமிஷம் ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லயே முடிச்சுட்டு போயிடுறாருன்ற ஆதங்கம் எனக்கு வந்து புரியுது. ஆனா இன்னொன்னு, சினோரா அசோக்னு சொல்லி இந்த இதுல நிக்கிறாரு, சேகர் பாபுக்காக எக்ஸ்ட்ராவா இங்க நிக்கிறாருன்னு நினைக்கிறாரு. அவரு வந்து ஒரு மேடையில வந்து பேசும்போது ஒரு பொண்ணை வந்து இப்படி போதும் போ அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு. ஆனா குட் டச் பேட் டச் சொல்லி தரலையா அப்படின்னு சொல்லி இடுமாவனம் கார்த்தி வந்து சொல்லியிருந்தாரு. உங்களோட அந்த ஆதங்கம் புரியுது, குட் டச் பேட் டச் பத்தி சொல்லி தரணும், பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற அந்த நல்ல எண்ணம் புரியுது. ஆனா அது அவருடைய அண்ணன் பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அவர் வந்து சித்தப்பா, சினோரா அசோக் வந்து சித்தப்பா. அதனால அவரு தான் வந்து பேச வைக்கிறது, என்ன நடந்துச்சு, அவங்கள வந்து மிரட்டினாங்க அப்படின்றத அவர் வந்து அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்து சொன்னது. அண்ணன் ஏதோ ஒரு பொண்ணு மேல ஏத்தி முத்தம்லாம் அதை தப்பா நினைக்கலங்க. அந்த பொண்ணு இல்ல அந்த பொண்ணு பேசுற வாய் அதையும் பேசுதான். அந்த பொண்ணு விருப்பப்பட்டு வந்திருக்கும், அண்ணன்ற முறையில விரும்பி வந்திருக்கும், அது முத்தம் கொடுத்ததெல்லாம் நான் எதுவும் தப்பா நினைக்கல. அதே மாதிரி நீங்க ஒரு பதிவை போடுறீங்கன்னா அது முன்னாடி என்ன நடக்குது, யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பதிவை வந்து போடுங்க. நீங்க பாட்டுக்கு தாவேக்கால ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னு எடுத்துருந்து படப்படப்படன்னு போகணும்னு நினைக்காது. யாரோ நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி யாரோ பாலியல் ஏதோ ஒரு பெண்ணோட பாலியல் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
அதுவும் ஒரு இது நான் வந்து என்ன சொல்றேன், இமானும் கார்த்தி மாதிரி இல்ல வேட்பாளர்கள்லாம் உங்க கட்சியை பார்க்காம உங்க தொகுதியில போய் வேலைகளை பார்க்காம அதை விட்டுட்டு விஜய் எங்க போறாரு, எங்க கோயிலுக்குள்ளார நிக்கிறாரு, எங்க போய் சாமி கும்பிடுறாருன்னு பாத்துக்கிட்டு இவங்கதான் அதுக்கு ட்வீட் ஆட்சிக்கு போடுறதும் வந்தேன்னா இல்ல மக்களுக்கு நல்லது பண்ணிடுவாங்க. அதுக்கு ட்வீட் போடுறதும் சினோரா அசோக் அவரோட அண்ணன் பொண்ணை வந்து போமா போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதையும் தப்பா வந்து வந்து பேசுறத வந்து அப்பவே தெரியுது உங்களுடைய நோக்கம் என்னன்னு. இதுல இவங்களுக்கு ஒருத்தர் வந்து டைரக்டர் சேரன் வந்து சப்போர்ட் இவங்கெல்லாம் வந்துட்டா வந்து இவங்கெல்லாம் வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னு பண்ணிட்டு போங்க. இதுல வேற நீங்க வேற இந்த 2 பேர் சட்டமன்றத்துக்குள்ள சொன்னது நான் இப்பயே சொல்றேன், அவர் மேல எனக்கு ஒரு நல்ல இது இருக்கு. அவர் பேசுற விஷயங்கள் நல்ல விஷயங்களை பேசணும்னு அவர் நினைக்கிறாரு. அவர் இருக்கிற இடம் அந்த மாதிரி இருக்கு தவிர அவரு ஒரு நல்ல ஒரு இதுவா தான் இருக்கணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனா ஒரு இளைஞரின் குரல் கண்டிப்பா போய் அந்த சட்டசபையில எதிரொலிக்கும், நல்ல விஷயங்களை அவர் பேசுவாருன்ற நம்பிக்கையில தான் நான் சொன்னேன் தவிர அவரு தான் போகணும்லாம் நான் சொல்லல. அவர் போனா நல்லா இருக்கும். சீமான் போனா கூட நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். சீமான் அவர்கள் போனா அவரு உங்களுக்கு சட்டசபை ஒரு வித்தியாசமா இருக்கும்ல. சும்மா நீங்க எப்ப பார்த்தாலும் இது ஒரு டீம் இது ஒரு டீம், இவங்களுக்குள்ள ஒரு ஜோக்ஸ் காட்டிப்பாங்க, என்ன ரங்கா ஜோக்கா அப்படின்னு அவங்க சொல்றதும் அவங்க ஒண்ணு சொல்றதும் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. பதிலாக புதுசா விஜய்ல உள்ள ஒரு விஜய் கூட இருக்கிறவங்க, இந்த பக்கம் சீமான் கூட இருக்கிறவங்க, அண்ணாமலை, இந்த மாதிரி புது ஆட்கள் யங் டீம் உள்ளர போகும்போது சட்டசபையோட அந்த கலர் டோன் மாறும், வித்தியாசமா இருக்கும். மக்களோட பிரச்சனைகள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதுனால நான் வந்து சொன்னேன். ஆனா இடும்பாவனம் கார்த்தி போயே ஆகணும்னு நான் சொல்லவே இல்லை. நான் சேரன் மாதிரி சொல்லலை, இவங்கெல்லாம் போனா நல்லா இருக்கும்னு சொல்றேன். இல்ல நிறைய பேர் விஜய் ஏன் வரணும், விஜய்க்கு வந்து சினிமாக்காரரு அது இது, நான் எதுக்கு அவங்களுக்குலாம் ஓட்டு போடணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. நாம் தமிழர், அதாவது திமுக அதிமுக அது பழைய கட்சி அப்படியே இருக்கு, அதுக்கு மாற்றா வந்ததுதான் நாம் தமிழர் இருந்துச்சு. நீங்க ஒழுங்கா அரசியல் பண்ணியிருந்தீங்கன்னா அவர் ஏன் அரசியலுக்கு வர போறாரு? உண்மையான ஒரே விஷயம் தான். நீங்க சரியான அரசியல், மக்களுக்கான அரசியல், மக்களுக்கான பிரச்சனை எல்லாத்தையும் முன்னெடுத்து நீங்க ஒழுங்கா அரசியல் பண்ணியிருந்தா ஏன் அவங்க வர போறாங்க? நீங்க பண்ணல, மக்களும் ஒரு கொந்தளிப்புல இருக்காங்க. யார் மேலயும் ஒரு பண்ணல, அது முக்கியம் இல்ல, நீ வரக்கூடாது. அதான் மிஷன், அதை நீ புரிஞ்சுக்கணும். ஏன் வந்தா என்ன ஆகும், வந்தா எனக்கு பிரச்சனைடா, எனக்கு பிரச்சனை. இதெல்லாம் சுயநலமா தெரியல, அது கிடையாது, அது வேற. வளர்த்து விடு, அண்ணன் தானே. நான் வளர்த்து விட்டுட்டேனே, அண்ணன் தானே. கல்யாண சுந்தரம் வளர்த்து விட்டுட்டேன், இல்ல ராஜீவ் காந்தி வளர்த்து இருந்தாலும் என் தம்பின்னா தம்பிக்கு அரசியல் கத்து கொடுங்க, காளியம்மாள் வளர்த்து விட்டுட்டேன். இல்ல அதுதான் சொல்றேன். அண்ணன் அவர் என்னைக்கு என் தம்பி அப்படின்னா தம்பி தான், அரசியலுக்கு புதுசு தான், அவருக்கு ஒன்றும் தெரியாதுதான். வாங்க தம்பி, நான் உங்களுக்கு அரசியல் நிறைய சொல்லி தரேன்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கொடுங்க, மக்களுக்கு இந்த மாதிரி எடுத்து பேசுங்க, சில திட்டங்கள்னா சொல்லி கொடுங்கண்ணே. அது ஏன் வர விடாம தடுத்துறீங்க? எனக்கு வேலை இருக்கு. இது திருநந்தி தட்டுறதா? நான் சொல்லல, நான் சொல்றேங்க, சொல்லிட்டு போங்க. இருக்கிறத சொல்றதுல ஒன்னும் நடக்க போகுது இன்னைக்கு, அது மட்டும் புரியுது எனக்கு. இவரை பாதி தூக்கத்தை எழுப்பிட்டது தப்பா போச்சு தோணுது. நிறுத்து சொல்லுங்கடா, வழக்கத்துக்கு மாற ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கு. அதான் தெரியல எனக்கும். சென்னைக்கான மேனிஃபெஸ்டோ, திடீர் மேனிஃபெஸ்டோ. ஆமா, திடீர்னு நம்மள சென்னையில இருக்கோம். என்னாச்சு சென்னைக்கு பாத்தியா, சென்னையில திட்டமே இல்லை, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப ஏற்கனவே நம்ம சொன்னோம், மினி பஸ் விடுறோன்றாங்க, மெட்ரோ ட்ரெயின்லாம் 2028க்குள்ள முடிச்சு குடிநீர் தண்ணீருக்கான வேலைகள்லாம் பார்த்துருவோம், ஆர்வா வாட்டர் கொடுத்துடுறோம், என்னென்னமோ திடீர்னு ஒரு 6-7 அறிக்கை இருக்கும் போல. இதுல திடீர்னு எல்லாம் சேர்ந்து அறிவாலயம் வாசல் நின்றுட்டு எல்லாம் பண்றாங்க. எங்க இருந்து வந்த பயம்னா, இப்ப வந்து சர்வேக்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல அடி விடுது. 16 இல்ல, கன்ஃபார்மா சொல்றேன், 16-16 டிஎம்கேக்கு ஸ்வீப் கிடையாது இந்த தடவை. சோ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 2021 அந்த மாதிரி மெதப்பலாம் இருக்க முடியாது. இந்த தடவை வந்து அடி பயங்கரமா விழுவுது. விருகம்பாக்கத்திலயும் விழுவுது. விருகம்பாக்கத்துல விஎன் ரவியும் டஃப் கேண்டிடேட், சபரிநாதனும் டஃப் கேண்டிடேட் ஆயிட்டா. அப்படி அதே மாதிரி வேளச்சேரியிலயும் அதே மாதிரி வந்து நடக்குது. உங்களுக்கு இந்த அண்ணா நகர்லயும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. வில்லிவாக்கத்துல பயங்கர டஃபா வந்து போயிட்டு இருக்கு. நீயா நானா அப்படின்ற அளவுக்கு கார்த்திக் மோகனுக்கும் மாதவ அர்ஜுனாவுக்கும் போயிட்டு இருக்கு. பெரம்பூர் முடிஞ்சிருச்சு, ஏற்கனவே விஜய்க்கு வந்துருச்சு. அது இப்படி எல்லாமே வந்து பயங்கர டஃபா இருக்கிறதுனால 16 எடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா, ஏதாவது ஒன்று ஏமாத்தி எங்கேயா இருந்தாவது ஏதாவது எடுத்துட்டு வந்துட முடியுமான்றதுக்காக ஒரு 6 மேனிஃபெஸ்டோ வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் 5 வருஷமா நீங்க பண்ணியிருக்க வேண்டிய விஷயம் இல்லை. நீங்க மேனிஃபெஸ்டோ வரும்போதே இதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு வந்து திடீர்னு நாங்கள் சென்னைக்காக பாடுபடுறோம் அப்படின்னீங்கன்னா
நம்ப மாட்டாங்க. இல்ல இது மக்களுக்கும் தெரியும்ல. தேர்தல்னு வந்துட்டா மட்டும்தான் கடைசி நேரத்துல இந்த மாரி அறிக்கைகள், இந்த மாரி வேலை, ரோடு போடுறது, தண்ணி விடுறதுன்னு இந்த வேலைகள் எல்லாமே நம்மள ஏமாத்த தான் பண்றாங்கன்றது மக்களுக்கும் இத்தனை வருஷமா தெரியும். நடந்துகிட்டு இருக்கு. என்ன புதுசா அவங்களுக்கு தெரியறதுக்கு இருக்கு. எல்லாம் அவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த டைம்ல வருது சரி அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ ரோடு போடுறாங்களா, ஓகே அந்த ஒரு 3 மாசம் யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 மாசம் 2 மாசம் வருமா? இல்ல இந்த மனநிலைமையில இருந்து முதல்ல அவங்க எல்லாருமே மாறணும். எனக்கு இப்ப இது கிடைக்குது, எனக்கு போதும்ன்றத தாண்டி 3 மாசம்ன்றது வேற, 5 வருஷம்ன்றது வேற. அதுதான் அது அது யோசிக்கணும். மக்கள் தான் வரணும். யோசிக்கணும். இதுக்கப்புறம் ஏதாவது வருதான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி இருக்க டைம்ல இப்ப திடீர்னு ஒரு திமுகவுடைய இந்த 6 மேனிஃபெஸ்டோ அப்படின்றது என்னங்க புதுசா என்னமோ வந்து எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து உருட்டிட்டு இருக்கீங்களா? ஏன்னா சென்னையில விழுகிற அடி அந்த மாதிரி பயங்கரமான இது இருக்கு. ஏடிஎம்கேவும் அடிக்கிறாங்க. ராயபுரத்துல ஏடிஎம்கே ஜெயக்குமார் வந்துருவாருன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா விருகம்பாக்கம் பயங்கர டஃபா போகுது. சரி அந்த பக்கம் டி நகர்லயாவது போகணும்னு பார்த்தா அங்க ஆனந்த் ஒரு பக்கம் டஃப் கொடுக்குறாரு. இவர் அன்பழகன் பையன் அவரும் வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி போறதுனால பட் ஏடிஎம்கேக்கு அங்க வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து டிஎம்கேக்கு பயங்கர பிரச்சனையா இருக்கு. அதனால திடீர் ஒரு 6 மேனிஃபெஸ்டோ வந்திருக்குது. பயம் எப்படி எல்லாம் வேலை செய்து பாத்தியா பையா? இல்ல இப்போ ரீசெண்டா இவரு மணி சார் இன்டர்வியூ நான் பார்த்தேன். அதுலயும் அதான் சொன்னாரு. 21ல கூட திமுக இந்த அளவுக்கு வேலை செய்யல. ஆனா 26ல ஒரு நிமிஷம் கூட நிக்காத அளவுக்கு ஓடிட்டே இருக்காங்க. அவ்வளோ தாவேக்கா குடைச்சல் கொடுக்குது. அதிமுக கிடையாது, தாவேக்கா தான். வந்த புயல் அந்த மாதிரி பெருந்திரளா கூட்டிட்டு வர்றதுனால அந்த புயலும் அந்த புயலுக்கு ஈடு கொடுக்கறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா ஆலமரம் இல்லையா, ஒரு புயல் வருதும் போது ஆலமரத்தை வீழ்த்திட்டு போயிடுச்சுன்னா ஆலமரத்தை அடிவேர்ல இருந்து வீழ்த்த முடியலன்னா கூட பரவாயில்ல, இருக்கிற கிளை எல்லாத்தையும் மொத்தமா ஏதாவது பண்ணி விட்டுட்டு போயிடுச்சுன்னா அதனால சரி நம்ம டஃப் கொடுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்ன்றதுனால ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு அந்த சென்னையோட மேனிஃபெஸ்டோ 6 மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆனது. அப்புறம் அந்த கிறிஸ்தவர்கள் ஆயர்கள்லாம் கூப்பிட்டு வந்து முழு சப்போர்ட்னு சொல்றது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு நாளைக்கு இன்னும் பெரிய கூத்தெல்லாம் நடக்க போகுது. நாளைக்கு திருப்பி சென்னையில தானே இதுலலாம் வில்லிவாக்கம்ல அண்ணா நகர்ல இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து சென்னை வில்லிவாக்கம் அண்ணா நகர் விருகம்பாக்கம்னு சொல்லியிருக்காங்க. வந்தாருன்னா அந்த ஏன்னா அவங்களாம் இப்போ பயங்கரமா டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. வில்லிவாக்கத்துல ஆதவ் டஃப் கொடுக்குறாரு, விருகம்பாக்கத்துல சபரிநாதன் டஃப் கொடுக்குறாரு, அண்ணா நகர்ல ஒரு பேர் தெரில அவரு எல்லாருமே வந்து டஃப் கொடுக்குறாங்கன்னு போது விஜய் போனா அங்க வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ஆர்கே நகர் நல்ல ஒரு முன்னிலையில் இருக்காரு, மரிய வில்சன் நல்லா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நடந்துச்சுன்னா சென்னையில பெரிய பல இடங்கள்ல தாவேக்காவுடைய கொடியை வந்து நட்டு பறக்க விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இல்ல பயங்கரமான டஃப் இருக்கு சென்னை பயங்கரமான டஃப் இருக்கு. வேற வழியே இல்லை. கோட்டையை சதைக்கிறாங்கன்னு கண்டிப்பா உறுதியா சதைக்கிறாங்க, அதுல டவுட்டே இல்லை. அது இன்னைக்கு நம்ம 3 இடத்துல போய் பண்ண வேலை திருச்சியில பண்ண வேலை சென்னையில வந்து காட்டும். அது நல்லாவே காட்டும். திருச்சி கிழக்குலையும் காட்டும், நீங்க ஓட்டு போட போற இன்னைக்கு இருதயராஜுக்கும் காட்டும், இங்கேயும் காட்டும், மரிய வில்சன் நிக்கிற இடத்து வரைக்கும் காட்டும். அது நோட்டாக்கு போட்டுடலாம். பார்த்தீங்களா, நோட்டாக்கு போடுறாங்க. சொல்லிக்க முடியாது. நீங்க இன்னைக்கு ஏதாச்சும் சொல்லும் போது நான் அப்படி சொல்லக்கூடாதா, டைரக்டா சொல்லக்கூடாது. அதுக்காக என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. நேத்து புரிஞ்சுக்கிட்டோமே, நேத்தே புரிஞ்சுக்கிட்டேன். சத்யராஜே கட்டப்பா என்ன உட்கார்ந்து இருந்திருக்காரு, போன் வந்திருக்கு. ஹலோ யாரா என் சிபிராசாடா அப்படின்னு பேசுற அளவுக்கு வந்து நேத்து வந்து நடந்துருக்கு. ஆர்டி சேகருக்காக பெரம்பூர்ல போயிட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பிரச்சாரத்துல என்ன சொல்றாருன்னா 2-3 பாயிண்ட்ஸா சொல்லிடுறேன், எல்லாருமே பார்த்துருப்பாங்க. தலைவா படத்துல தலைவா படத்துல நீங்க கையை கட்டிட்டு அம்மா மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு வந்து நடிச்சிருந்தீங்க. நீங்க தானே அதுல சைடு கேரக்டர் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைடு ஆக்டர் தானே இவரு. முடிச்சு விட்டாங்கன்றதுனால அந்த கோவத்துல பேசுறாங்களா? அவருக்கு தெரியும் அவர் ஒரு சைடு ஆக்டர்னு, மெயின் ஆக்டர் கிடையாதுல்ல. இப்போ ஒரு ஹீரோ தான் மெயின் ஆக்டர் உங்களுக்கு, இவர் வந்து ஒரு சைடு ஆக்டர் தானே. இப்போ கரிகாலன் கட்டப்பா, கரிகாலன்னா தமிழன் நமக்கு தெரியும், நம்மளுக்கு கரிகாலன் யாருன்னு தெரியும். அந்த கரிகாலனே போய் இவரு பாகுபலி தலையில கால வைக்கிற ஒரு சைடு ஆக்டரா தானே இவர் வந்து இருக்காரு. அதனால வந்து அந்த இடத்துல போய் இவர் என்ன சொல்றாரு, இப்ப நானே கொஞ்சோண்டு சம்பளம் வாங்குற நடிகர், என்னையே நீங்க வந்து பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குற நடிகரை நீங்க வந்து எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு வந்து கேட்கறாரு. அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து அங்க டோர் டு டோர் வந்து வாக்கு சேகரிச்சு தண்ணி எல்லாம் வந்து குடிச்சிட்டு போனாரு. சரி அவரை பார்க்கவே முடியலன்னா கூட அது வேற பிரச்சனை.
அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இவர் பஞ்சாயத்துக்கு வருவோம். நீங்க சொல்ற மாதிரி அந்த படத்துல நீங்களும் தான் நடிச்சிருந்தீங்க. ஒரு படத்தோட ப்ரொடியூசர் படம் வந்து மற்ற எல்லா ஸ்டேட்லயும் ரிலீஸ் ஆகுது, இந்த ஸ்டேட்ல ரிலீஸ் ஆகல. அதனால அவரோட படத்தை காப்பாத்துறதுக்கு அவரோட ப்ரொடியூசருக்கு பணம் ரிட்டர்ன்ஸ் வரணுன்றதுக்காக நான் இப்படியே கூட சொல்றேன், தன்மானத்தை விட்டு வந்து ஒரு கையை கட்டி இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி அப்ப இருந்த முதலமைச்சர் கிட்ட கேட்டாரு. ஆமா கேட்டாரு. அவரோட படம் காப்பாற்றப்படணும், படத்தோட ப்ரொடியூசர் பாதிக்கப்படுவார், அதனால அந்த படம் வந்து வரணும்னு அவர் விரும்பினாரு. அதுக்காக அவர் வந்து அவருடைய அந்த இதெல்லாம் விட்டுட்டு, சுயமரியாதையும் விட்டுட்டு அவர் வந்து கையை கட்டி நின்னது உண்மைதான். ஆனா அந்த படத்துல நடிச்ச நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க சம்பளம் வாங்கிட்டு நீங்க போயிடுவீங்க, நீங்க ஒரு சைடு ஆக்டர், நீங்க போயிடலாம். ஆனா ஒரு மெயின் ஆக்டர் அப்படி பண்ண முடியாது. அவர் தான் ஹீரோ, அவரை நம்பிதான் பணம் போட்டிருக்காங்க, கோடிகள்ல பணம் போட்டிருக்காங்க. அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியது அவருடைய பொறுப்பு. அப்போ அவர் கையை கட்டி நிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா கேவலம் பாகுபலி படத்துக்காக கர்நாடகாவில் படம் ரிலீஸ் பண்ண மாட்டோம், சத்யராஜ் இப்படிலாம் பேசியிருக்காருன்னு சொன்னதுக்காக ஒரு கடிதம் ஒன்று படிச்சிங்கல்ல, அதை விட கேவலம் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. கர்நாடகாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகாததுக்கு நாங்கெல்லாம் அப்போ வந்து ஆக்ரோஷமா பேசிட்டோம், அதுல நானும் ஒருத்தன். அது மாதிரி வந்து என்னை வந்து மன்னிச்சு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி மன்னிப்பு கேட்டது இல்லையா? நீங்க தானே கேட்டீங்க. அப்ப நீங்க வந்து பேசலாமா? திராவிடம்ல கர்நாடகம் எல்லாமே வரும், அது ஓகேங்க. ஆனா இந்த மாதிரி வந்து பேசக்கூடாதுல்ல. நீங்க ஒரு திரைத்துறையில இருந்திருக்கீங்க, இத்தனை வருஷம் ஒரு கூட நடிச்சிருக்கீங்க, பல படங்கள்ல அவர் கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்கன்னும் போது நீங்க எப்படி அதை வந்து பேச முடியும் ஓப்பனா? இந்த மாதிரி வந்து அவர் வந்து அது இல்லாம என்ன சொல்றாரு, அவர் வந்தா வந்து அவரு இல்ல, நீங்க உதயசூரியனை தவிர வேற யாருக்கு ஓட்டு போட்டீங்கனாலும் அது தாமரைக்கு போடுற ஓட்டு அப்படின்னு வந்து சொல்றாரு. நடிகர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி கொடுக்காதீங்க அப்படின்லான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. உத்தம நடிகர்கள் இல்லை சீரியஸா இல்லை ஜோ, சீரியஸா சொல்றேன். விஜய்க்கு எதிராக களமிறக்கப்படுறவங்கலாம் நீங்க பாருங்களேன். சத்யராஜ், பிரகாஷ்ராஜ், கமலஹாசன், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இறக்கப்படுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே இவங்களும் கட்சியில இருக்கணும். யாரு வந்து எல்லாம் பெரியார் பேஸ் பண்ணி, எல்லாம் பெரியார பேஸ் பண்ணி வரவங்க தான், எதுவும் தப்பு கிடையாது. திமுக சப்போர்ட் பண்றாங்க, அது ரைட்டுங்க. நீங்க திமுக சப்போர்ட் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா உங்க கூட நடிச்ச சக நடிகர்கள் உங்க ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கும்போது, அவர் இப்போ சுந்தர்சி இருக்காருல்ல, சுந்தர்சி இப்போ வந்து மத்தியில நிக்கிறார், மதுரையில நிக்கிறாரு. செம டீசெண்டா சொல்லிட்டாரு, நான் விஜயை பத்தி எதுவும் பேச மாட்டேன், அவங்க கட்சியை பத்தி எதுவும் பேச மாட்டேன், நான் சாதாரண ஒரு எம்எல்ஏவா வரேன். அவர் ஒரு உச்ச நட்சத்திரம், பிளஸ் அவர் வந்து ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்காரு. 234 தொகுதியிலையும் அவர் வந்து ஒரு வேட்பாளர்களை போடுறாரு. நான் வந்து சாதாரண ஒரு எம்எல்ஏக்கு நிக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு ஆப்போசிட் எம்எல்ஏ கேண்டிடேட் யாரோ அவரை தான் வந்து நீங்க அப்படி கூட சொல்லணும். நீங்க விமர்சனம் பண்ணவே கூடாது நான் சொல்லல. விஜய் நீங்க விமர்சனமே, ஆனா நீங்க என்ன விமர்சனம் பண்றீங்க? அவர் கையை கட்டி நின்னாரு, ஜெயலலிதா அம்மா மட்டும் இருந்தா, ஜெயலலிதா அம்மா வந்தப்போ நீங்க என்ன பேசிட்டீங்க? அவர் ஆன்டின்னு கூப்பிடுறாரு, கூப்பிடல பரோட்டா போட்டுருவாங்க, கொத்து பரோட்டா போட்டுருவாங்க அப்படின்னு. அவருக்கு இருந்த தைரியம் கூட உங்களுக்கு இல்லையே. அவர் இன்னைக்கு ஸ்டாலினை கேட்கிறாருல. அதுதான் சொல்றேன். இப்ப இந்த தலைவா இதுக்கு இவருக்கு குரல் கொடுத்தாரு, அப்பயும் நீ விட்டுட்டு தானே போன. அவரு விட்டுட்டு போனார், ரைட், ஓகே. நான் என்ன கேட்கிறேன், இப்போ ஒரு எதிர்த்து நிக்கிறாருல, ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து, அவரு பிஜேபி அங்க இருந்து பிஜேபி ஓயின்னு சொன்னவர் வந்து நடுங்கிடுவாராம். சிபிஐ ஆபீஸுக்கு போயிட்டு வந்திருக்காரு 3 தடவை. பிஜேபி இத்தனை தடவை கூப்பிட்டு பார்த்து என்டிஏக்கு வந்துடுவாங்க, அப்படி வந்துடுவாங்கன்னு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தாண்டி அவர் வந்து பிஜேபிக்கு போகாம, என்டிஏக்கு போகாம அவர் வந்து தனிச்சு 234 தொகுதியில நிக்கிற. திருமாவளவன் மாதிரியே பேசாதீங்க. அப்பப்ப திருமாவளவனுக்கு போன் போட்டு பேசாதீங்க, நிறுத்துங்க. அவர்கிட்ட பேசுறது அவர் நெஞ்சில் குடியிருக்கும்னா வேணாம், ஏதோ அது ஓரமா இருக்கிற திருமாவளவனையும் சேர்த்திருக்காரு அவரு. அதுதான் சொல்றேன். அதுதான் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவரு போனதே ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு பொண்ணுக்காக, அதையும் முடியாது அப்படின்னு ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. என்ன கிளம்பிட்டீங்க அப்படின்னாங்க. இல்லதான் அப்புறம் அடுத்த 5 வருஷம் கழிச்சு வந்துட்டா பிரச்சாரம் பண்ணிட்டு போ அப்படின்னு. சரி என்ன பண்றது, பகச்சிக்க முடியாது, நம்ம தான் புரட்சி தமிழனாச்சே, வேற என்ன பண்றது, புரட்சி தமிழன் போயிட்டாரு டக்குன்னு. நம்ம பாண்டியன் சார் சைடுல தான் புரட்சி தமிழன் புரட்சி தமிழன். சத்யராஜை பொறுத்த வரையில் அப்படின்னு பாண்டியன் சார் ஸ்டைல தான் சொல்லணும். எனக்கு ஒரு இது வந்துச்சு, விஜய் அவர்களுக்கு கூட ஸ்டாலின் அங்கிள் 2 தடவை சொன்னாரு. நீங்க தானே 100 தடவை இல்லங்க, ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் அவர் நிறுத்திட்டாரு. ஆமா, ஒரு 2-3 தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிஎம் சார்னு மாத்திட்டாரு. அது அவருக்கு தெரியுது, ஓகே அப்படி சொல்ல. அவர் வந்து சொன்ன விதம் வேற, நீங்க நினைச்சுக்கிறது வேற. ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு அவர் சொன்னது, அவர் அங்கிள்னு சொன்னதை தான் அவர் அங்கிள் இருந்து கூப்பிடுவாரு. அதனால அவர் அங்கிள்னு சொன்னார். ஓகே, அது அரசியலுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு வார்த்தையா இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணீங்க, அது அவமரியாதை பண்ணிட்டார். அதனால அவருக்கு விஜய் மேல கோவம் வந்துருச்சா? யாருக்கு? நம்ம கட்டப்பாவுக்கு.
எங்கப்பா உனக்கு கோவம் வந்துச்சுன்னு கேட்டா, எனக்கு நம்ம தம்பி விஜய் அரசியலுக்கு வந்தோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அம்பேத்கரை வச்சிருக்காரு, பெரியார் வச்சிருக்காரு, எல்லாம் கொண்டு போய் சேர்த்துரும். அப்புறம் பார்த்தா ஸ்டாலினை போய் அங்கிள்னு சொல்லிட்டாரு, சாருன்னு தானே சொன்னாரு, வேற எதுவும் சொல்லலையே. ஏன்பா எதிர்பார்த்திருப்பாரு இல்ல உங்க கூட இருக்க நாம் தமிழர் கட்சி தலைவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்றாரு, ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு இந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்று லாரி அடிபட்டு சேர்த்துருவாங்க. அப்பெல்லாம் நீங்க உங்களுக்கு வாய் வரவே இல்லை, அப்பெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா தெரியல. அவர் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னோன்னே இவரு கோவம் வந்துருச்சான். உடனே இவர் வந்து பொங்கிட்டு வந்து அந்த அதுக்கெல்லாம் வரல, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இல்லையா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நேர்காணல்ல கூட எனக்கு இதெல்லாம் விட கொடுமை என்ன தெரியுமா, இவங்க எல்லாம் சேகர் பாபு டீம் போல. ஆமா இவரை கேட்டா என் பொண்ணு வந்து பெண் சேகர் பாபு மாதிரி ஆகணும்ன்றாரு, இவரை கேட்டா ராஜராஜ சோழனையும் மிஞ்சிட்டாரு. யாரையா நீங்க எல்லாம்? திரைத்துறைக்கும் சேகர் பாபு அவர்களுக்கும் எந்த சம்பந்தம் இருக்கு? ஆமா, கராத்தே பாபுன்னு படம் வருது இல்ல, ஜெயம் ரவி நடிக்கிறாருல. அந்த சம்பந்தத்தை பத்தி கேட்கல. இவர் ஏதாவது ப்ரொடியூசிங் ஏதாவது பண்ணியிருக்காரா, இல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்காரா, ஏதாவது கேமியோ பண்ணியிருக்காரா? கேமியோ இல்லைங்க, ஏதாவது வரும் அந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் அண்ணன் பேசி முடிச்சு விடுவார் இல்லையா, அந்த மாதிரியா இருக்கலாம். உழைப்பு. ராஜராஜ சோழன் யாரு, சேகர் பாபு. அப்போ அவர் கூட கம்பேர் பண்ணாங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட மனிதரா இருப்பாருன்னு. சரி, இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி புகழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஒருத்தர் பிரகாஷ்ராஜ் நான் ஆட்டத்துல இருக்குன்றதே நீங்க மறந்துட்டீங்க. நானும் இருக்கேன் தான், எனக்கு வர வேண்டியதுன்னு வரலையே. குஷ்பு கேட்டாங்க, சரியா கேட்டாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து என்னமோ சங்கி, திரைப்பட சங்கி என்னென்னமோ சொன்னீங்க, எங்களை திட்டுறதுக்கே நாங்க நடிகர்கள் கூத்தாடி அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா எங்களை திட்டுறதுக்கே நீங்க பிரகாஷ்ராஜ் சத்யராஜ் பேச வேண்டியதா இருக்குது. அப்ப உங்க நிலைமை என்னவா இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பிடிஆர் ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்காரு. அவருடைய பேச்சிலேயே வந்து எதை கேள்வி கேட்டாலும் அறிவு இருக்கா, நீ படிச்சிருக்கியா, உனக்கு இங்க என்ன வேலை, நீ சங்கி அப்படின்னு அவரை வந்து ரொம்ப மோசமா. சுந்தர்சி ரொம்ப காமா இருக்காரு. ஆமாங்க, நான் இங்க இருக்கேன், இங்க இருந்து வந்திருக்கேன், இந்த ஊர் இப்படி இருக்குது, என் ஊரும் பழனி தான். அப்ப வந்து மதுரை மாவட்டத்துல தான் பழனி இருந்துச்சு, இப்பதான் தனியா பிரிஞ்சு இருக்கு. நானும் இந்த ஊருக்காரன் தான். இந்த மதுரை எவ்வளவு கேவலமா இருக்குன்றது எனக்கும் தெரியுது. மதுரை கோயில சுத்தி பாருங்க எவ்வளவு மோசமா இருக்குது. இந்த கேள்விக்கு இவர் கேட்ட இவருக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு பிடிஆர். தான் ஒரு படிச்ச மாமேதை இல்லையா, உடனே படிச்சிருக்கியா, அறிவு இருக்கா, மண்டையில மசாலா இருக்கா, நான் கேட்ட கேள்விக்கு எதுக்குமே நீ பதில் சொல்லல. படிச்சிருக்கியா நீ படிச்சிருக்கியே, ஏன் இதெல்லாம் கேட்டா 5 வருஷமா என்னால பண்ண முடியாம போச்சு. ஏன் பண்ண முடியும், அது வந்து நிர்வாக காரணங்களால பண்ண முடியாம போச்சு. ஏன் உங்களை அமைச்சரவை வந்து நீக்கிட்டாங்க, உனக்கு அறிவு இருக்கா, நீ சங்கி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல, உன்னையே அமைச்சரவையில இருந்து தூக்கி மாத்தி போட்டாங்க, அதுக்கு மட்டும் பதிலே வராது. சோ இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது தனி மனித தாக்குதல்கள், உனக்கு அரசியல் தெரியுமா, உனக்கு என்ன அறிவு இருக்கா, யார் ஒரு நடிகன் இன்னொரு நடிகனை பார்த்து கேட்கறான். இல்ல அதுதான் தெரியல. நீங்க ஒரு நடிகர், உங்களுக்கு அரசியல்ல ஒரு ஞானம் இருக்குன்றப்போ அவரும் ஒரு அவருக்கு அந்த ஞானம் இருக்காது. இல்ல, சத்யராஜுக்கு இல்லன்றதான் சொல்றாரு, எனக்கு இல்ல அதனால உங்களுக்கும் இருக்காது, அவருக்கும் இருக்காது. எனக்கு அரசியல் அறிவு கிடையாது, நான் வந்து பேசிட்டு இப்படியே போயிடுவேன், அதே மாதிரி அவங்களும் போயிடுவாங்க, ஆர்டி சேகரும் போயிடுவாரு. அப்ப யார்கிட்ட போய் நிக்கிறது, 5 வருஷம் கழிச்சு அவரே திருப்பி வருவார், அவர்கிட்டயே வந்து நில்லுங்க அப்படின்னு அவர் வந்து சொல்ல வர. அதாவது எதுனா பொண்ணுக்கு ஒரே ஒரு சீட்டு வேணும். இப்ப இல்லைன்னா கூட அடுத்து எம்பி சீட்ல ஏதாவது 2029 ட்ரை பண்ணலாம். எம்பி ஏற்கனவே 2-3 பேர் இருக்காங்களே நமக்கு எம்பியா, நல்லா போவாங்க இல்லையா ஜம்முன்னு, அவங்க கூட இவங்களையும் சேர்த்து விட்டோம்னா இவங்களும் போயிட்டாங்க. போயிட்டு நியூட்ரினிஸ்டிஸ்ட்ல வேற வந்து தொலையாது, நமக்கு நியூட்ரிஷியனிஸ்ட் வந்துருச்சு. போயிட்டு மோடி கிட்ட போயிட்டு நீங்க என்ன சாப்பிடணும், என்ன ஏன்னா என்ன அடுத்து இல்ல 2029லயும் வாய்ப்பு கிடையாது. எப்படி போவாங்க 2029லயும் பிஜேபி தான். ஏன் சொல்றேன் தெரியுமா, ராகுல் காந்தி இருக்கும் வரை ஒருவேளை ட்ரை பண்ணி பிரியங்கா காந்தியை மாத்துங்க, ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சிரிக்காத அமித்ஷாவையே சிரிக்க வச்சுட்டாங்க. உருன்னு இருக்க அமித்ஷாவையே இதுல ஜண்டா அப்படின்னு இருப்பார், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமித்ஷாவையே வந்து பிரியங்கா காந்தி சிரிக்க வச்சிருக்காங்க. இப்ப அவங்களால சில விஷயங்கள் முடியும் அப்படின்னு ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க முன்னாடி ராகுல் காந்தியை திருப்பி நிறுத்தினீங்கன்னா இப்ப 99 ஜெயிச்சிருக்காங்க, அடுத்து 180 ஆகும், அப்புறம் 200 ஆகும், இன்னும் ஒரு 15-25 வருஷம் ஆகும் ஜெயிக்கிறதுக்கு. அப்புறம் இங்க செல்வ பிறந்தகை எல்லாம் வச்சிருக்கீங்க. அதனால இந்த நடிகர்கள் இருக்கு இல்லையா, இந்த மேட்டர்ல விஜயை டார்கெட் பண்றதுக்கு கூட்டு வந்த ஆட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதனால சிவராஜ் நல்லபடியா ஒண்ணு போட்டா அப்படி, எங்க அப்பனெல்லாம் மதிக்காதீங்க, ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். டேய் தகப்பா, ரொம்ப நாளா நீ டிமிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கன்ற மாதிரி
சிவராஜ் வந்து எப்படி வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்காரு, அவரை முதல்ல திருத்த சொல்லுங்க, அதுக்கப்புறம் இங்க வந்து மத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணட்டும். அது ஓகே, வீட்டுக்குள்ளேயே விஜய் ஃபேன்ன்றதை அவர் நிரூபிக்கிறாரு பாருங்க. சைலண்டா ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கும், உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. யார் ஜெயிக்கணும் அவங்க கிட்டதான் நம்ம கரெக்டா இருக்கணும் இல்லைங்க. அவர் வந்து பயங்கரமான ஃபேனு. சிபிராஜ் வந்து பயங்கரமான வெறியன் விஜய்க்கு. வீட்டுல கூட பாத்தீங்கன்னா விஜய் போட்டோ தான் அதிகமா இருக்கும். சத்யராஜே சொல்றாரு மேடையில, எனக்கு வந்து விஜய் பார்த்தா எப்பவுமே பொறாமங்க, நான் காசு கட்டி சம்பாரிச்சு பெரிய பெரிய வீடுலாம் கட்டி வச்சா அதுல ஃபுல்லா விஜய் போட்டோ தான் வச்சிருக்கான் என் பையன் அப்படின்னு வந்து இவரு சத்யராஜ் சொல்றாருல்ல. சிவராஜ் என்னன்னா விஜயோட ஃபேன்ன்றது நிரூபிச்சிட்டாரு. என்ன பண்ணாருன்னா ஒரே ஒரு போஸ்ட், கடுப்பேத்தரவன்ட்ட கம்முன்னும் உசுப்பேத்தரவன்ட்ட உம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்ற போட்டோவை போட்டு முடிச்சிட்டாரு. நீ பண்ணதுலயே தரமான சம்பவம் இதுதான்ற மாதிரி சிறப்பா ஒண்ணு செஞ்சு விட்டாரு. ஆனா இது இவங்கெல்லாம் எப்படி அடுத்தடுத்து மறுபடியும் அவரை பார்க்கும்போது ஒரு கூச்சமே இல்லாம, இப்ப விஜய் அரசியல்வாதி ஆயிடுவாரு, ஆனா நீங்க எல்லாம் அதே நடிகர்களா தானே இருப்பீங்க. எப்படி அவர்கிட்ட போய் அடுத்த தடவை பார்க்கும்போது நல்லபடியா பேசுவீங்க, என்ன எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த தெரிய இருக்கும் இவங்களுக்கு, போவேன் இவங்களுக்கு என்ன அப்கிரேட் ஆயிடுவாங்க அரசியல், சாரி நடிகர்கள்ல இருந்து பிரச்சார பீரங்கிகளா வந்து மாறிடுவாங்க. தோட்டாக்களா தொலைப்பாங்க பீரங்கி குண்டுகளா. நான் பேசின அளவுக்கு முதல்ல நீ அரசியல் பேசுங்க, நீ என்னையா அரசியல் பேசுன அதையா முதல்ல சொல்லி அதையும் சொல்ல மாட்டேங்கிற. விஜய் பத்தி பேசுனேன்ல, அதுதான். அதை தாண்டி இவங்க எப்படி பிரச்சனை பண்ற ஆளுங்களாம் பாருங்களா, பவன் கல்யாண், விஜய் இந்த மாதிரிதான், மத்த யார்ட்டையும் போக மாட்டாங்க. இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா ஈரானுக்கு இறங்கிடுவாங்க. ஈரான் பிரச்சனை அங்க ஒரு வேலையும் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு தான் அங்க போறது. இங்க லோக்கல்ல இருந்தா வந்துடும் எங்களே தேடி. அதனாலதான் ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் பார்த்திருக்கீங்களா? அதுல கிளைமேக்ஸ் சீன்ல வந்து இவரு உதயநிதி அவர்கள் வந்து பேச பேச சந்தானம் அவர்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அந்த சீன் வந்து ரீக்ரியேட் ஆயிருக்கு. உங்களுக்கு அந்த சீன் ஞாபகம் வருது? எனக்கு பழைய படம் இந்த பெண்ணின் மனதை தொட்டுல ஒரு இலங்கைக்காரர் வந்து பேசுற மாதிரி இருக்கும், அதுல மயில்சாமி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. நீ என்ன சொல்றனே மக்களுக்கு புரியலப்பா, கொஞ்சம் தமிழ்ல பேசு. நான் பேசும் தமிழே உனக்கு புரியவில்லையே, நீ எல்லாம் என்ன பார்த்து தமிழ் நான் கேட்டியா அப்படின்ற மாதிரி. நேத்து ராகுல் காந்தி பேசுனதை டிரான்ஸ்லேட் பண்ற பேர்ல அண்ணன் சேப்பே தகையும் இன்னொருத்தரும் வந்து பாடா படுத்திருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் சொல்லவே இல்லடா, ஏன்டா நீங்க பாட்டு கொண்டு இந்த படிக்காதன்னு பாத்திருக்கீங்களா? தனுஷ் வந்து சம்பிஸ்தான் போன்னு ஒரு வார்த்தை தானே உன்னைய சொல்ல சொன்னேன், நீ என்ன இவ்வளவு லென்த்தா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வெறுப்பாய் வந்து நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் சொல்லு, உன் இஷ்டத்துக்குலாம் நீ வந்து பயங்கர கொலாப்ஸ். நேத்து அவர் ஏதோ ஒன்று சொல்றாரு, இவரு சம்பந்தமே இல்லாம செல்வ பிறந்தகை ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவரு வேற ஏதோ ஒரு இது பேசுறாரு, இவரு பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ணன் வந்து பதட்டமாயிட்டாரு, எதுவும் விசில்னு சொல்லிடுவாரோ விஜய்னு பேசிடுவாரோன்ற பதட்டத்திலே இருந்திருப்பாரு போல. அதனால என்னென்னவோ பேசி என்னென்னமோ டிரான்ஸ்லேட் பண்ணி இவரு தான் அங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இங்க சொல்றதையே இவர் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறாரு, இவர் டெல்லிக்கு போயிட்டு வந்து இங்க இருக்கிறத உண்மையா சொல்லிட போறாரு. இருங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றேன். யோசிச்சு பாருங்களேன், இங்க பேசுறதையே கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டேங்கிறாரு. இவர் டெல்லியில போய் பேசிட்டு வராராம், அங்க ஹிந்தி, இங்கேயாவது இங்கிலீஷ், அங்க ஹிந்தி, அங்க பேசுறத இவர் இங்க வந்து ப்ராப்பரா இருந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறாராம். போல் எதுவா நான் விஸ்வாவிடம் மேல் என்னவோ யாரா திருடுனது. கடைசியா அதை விட கடைசியா அரிசி கொடுத்துருக்காங்க, என்னமோ அரிசி கொடுத்தாங்க போல. அந்த அரிசிய வாங்கிக்கிட்ட நான் வந்து சமைச்சு சொன்னேன், இந்த அரிசியை நான் பிரியாணின்ற வார்த்தையே அதுல வரல, பச்சைக்கிளின்ற வார்த்தையே அதுல வரலையே, உங்களை நம்பி இருந்தாலும் இங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்னடா நடக்குது இந்த ஊர்ல? அடுத்த வரேன்னு இவங்களை நம்பி நான் வரமாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்ற பாரு. நான் என்ன சொல்றேன், இந்த இதுக்குன்னு ஒரு டிரான்ஸ்லேட்டர் நீங்களே கூட்டு வந்துருங்க, ப்ராப்பர் டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்கல்ல அவங்கள கூட்டு வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தங்கபாலு ஒரு தடவை பண்ணிருக்காரு, ஆல்ரெடி வச்சிருப்பாங்களே அவங்க பேசுறதுக்குலாம் டிரான்ஸ்லேட்டர் தனியா ஒருத்தவங்க இருப்பாங்க. என்னமோ தெரியல, இவங்க பேசினா கொஞ்சம் எடுபடும்ல, செல்வ பிறந்தகை தெரிந்த முகம்ன்ற ஒரு நம்பிக்கையில ராகுல் காந்தி கொடுத்திருப்பாரு. நான் ஏற மேடையில ஏற விடாம பாத்துக்கோ, நான் பிரியாணின்னா பத்தியா அவர் சாப்பிட்டு பாக்குறேன்னு தான் சொன்னாரு, ட்ரை பண்றேன்னு தான் சொன்னாரு, உடனே பிரியாணி சாப்பிட்டு. ஓகே, அப்ப நீங்க அங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்க அங்க விஜய் கூட ட்ரை பண்ணுங்க, உதயநிதி கூட ட்ரை பண்ண சொல்லிட்டாங்க. மாத்தி மாத்தி பேசுறீங்க. இன்னொரு 10 பாட்டு தெரியுமா? ஆமா, அப்ப படிச்சது. என்ன பாட்டு? 10 பாட்டுன்னு தெரியும்.
பாட்டு புகத்துல வர 10 பாட்டு அப்பெல்லாம் தானேங்க 8 தொகை 8 தொகை யாருன்னு எனக்கு தெரியும். 8 தொகை 10 பாட்டு அப்பா 10 பாட்டு தெரிஞ்சிருக்குமே. 10 பாட்டை தெரியும். 10 பாட்டு 10 சீட்டு தெரிஞ்சிருக்கும் 10 சீட்டு 10 சீட்டு 8 சீட்டு. ஆமா. திருமாவளவன் அதாவது தான் அவமானப்பட்டதையே மறந்து அவங்களுக்கே பிரச்சாரத்துக்கு போய் நான் அவமானமே படலைன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அவரே சொல்றாருங்க. அன்னைக்கு பிரேமலதா அவர்கள் எந்திரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா கூட்டணியோட தலைமை நான் கிடையாது, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். அவங்க பேசும்போது எந்திரிச்சா போதும். அப்போ மத்தவங்களும் எந்திரிச்சாங்களா, அப்போ உங்களை உட்காருன்னு சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டே அப்புறம் பிரேமலதா எந்திரிக்காத மட்டும் வந்து பெண்ன்றதுனால சலுகைகள் யாருங்க இல்லைன்னா 33% ஒதுக்கீடா? ஏங்க இது மகளிருக்கான ஒரு இது அது என்னது சட்ட மசோதாவா? இல்ல சட்ட மசோதா இல்லைங்க, அது என்ன சொன்னாங்களே மேனிஃபெஸ்டோல டிஎம்கே மகளிர் நாடு அந்த இல்லத்தரசிகளுக்கு அது மாதிரி. அது ஓகே, அதனால நீங்க அவமானப்பட்டதே அவமானப்படலைன்றீங்களே, அதுதானே புரியாத புதிய அவமானமா நம்ம வந்து எடுத்துக்கலையே. அதனாலதான் அவங்க 10 பாட்டு முதல் கேவலமே அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்து உங்களுக்கு 8 சீட்டு கொடுத்தது. அதுவே அவமானமா இல்லையா? அதையே ஒருத்தர் வந்து 10 பாட்டு 8 தொகை எப்படி தமிழ் இலக்கியங்களில் மிகப்பெரிய சாதனைகளை படுத்தோ அதே போல இந்த 8 சீட்டு வாங்கிய விடுதலை சிறுத்தைகளும் 10 சீட்டு வாங்கிய தேமுதிகவும் இனி தேர்தல் பிரச்சாரம் ஈடுபடுவது மற்றவர்களுக்கு வயிற்றெரிச்சலா இருக்கான். வயிற்றெரிச்சலாம் இல்ல, எரிச்சலா இருக்கு இங்க பண்றதெல்லாம். தெரிஞ்சு நைட்டு அப்படியே போய் கமல் அப்படியே ஆழ்வார்பேட்டை எங்கேயாவது போயிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருக்காரு அவரு ஒரு டஃப் கொடுக்குறவர் தான் இவரா. அண்ணெல்லாம் பேசுறது நீங்க எப்படி கேட்கணும்னா யூடியூப்லயே பிரீமியம் வாங்கி அதுலயே 3x 4x அப்படி போட்டீங்கன்னா தான் சீக்கிரம் முடியும். இல்லைன்னா ரொம்ப நீங்க ஒன்லாம் வச்சு நார்மல்ல வச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு முடியாது. ஒரு 15 நிமிஷம் வீடியோ தான் 25 நிமிஷத்துக்கு மேல ஓடிட்டு இருக்கு. அவர் செந்தில் பாலாஜிக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு. யாரு அண்ணனா? நம்மவரா? அப்படியா? போறாரு இன்னைக்கு. இருக்கமா பிடிங்க, கை விட்டுற கூடாதுல்ல. பிடிக்க மாட்டாங்க. எதுக்கு? அவங்க பிடிக்க மாட்டாங்க, அதெல்லாம் 23 வரைக்கும் முடிப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த வேனை கொண்டு போய் மறுபடியும் ஆழ்வார்பேட்டையில செட்ல தான் விடணும். மறுபடியும் ஒரு 29 தான் தேவைப்படும். 29 தேவைப்படுமா? இருக்குமா? இருக்கும். வேன் இருக்கும். வேன் மட்டும் இருக்கும், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. வேன் ஓட்டுறதுக்கு டிரைவர் இருக்க மாட்டாரு. அதே மாதிரி அவரு கடலூர்ல எங்க பிரச்சாரத்துல மின்கம்பந்த தாக்கி வந்து விசிகா தொண்டர் இறந்துருக்காங்க. போகலன்ற மாதிரி சொல்லி கண்டுக்கல அப்படின்ற மாதிரி. அது விஜய்ல நடந்திருந்திருக்கணும், ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கும். அவருக்கு அன்பில் மகேஷ் போயிருப்பாரு, கட்சி கூட்டணி கட்சி எல்லாம் போயிருப்பாங்க, போய் ஏதாவது பண உதவி ஏதாவது செஞ்சிருப்பாங்க. அது நடக்கும்போது அது நீங்க எதுவும் சொன்னீங்க சிவகாசி இது பட்டாசு. நம்ம பேசியிருக்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நினைச்சு 22 பேர் வரைக்கும் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. பட்டாசு ஆலையில் தீ விபத்து நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு இருக்கு அண்ணன் இந்த 2000 கோடி ஏதோ தராங்க, முதல்வர் பதவி தரேன்னு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. எந்த ஊர்ல தெரியலங்க. இந்த ஊர்ல கிடையாது, இங்க கிடையாது, இந்த நாட்டுல கிடையாதுன்னு சொல்லுங்க. வேற ஏதோ ஒரு நாடா இருக்கும் நினைக்கிறேன். வேற உலகத்திலயா? தனி உலகமா ஏலியன்ஸ்லயா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க. 2000 கோடி கொடுக்குறேன், ஏலியன்ஸுக்கு அனுப்பிச்சு விட்டுறோம், நீங்க அங்க போய் சிஎம் ஆயிக்கிங்கன்னு எதனா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு 2000 கோடி கொடுக்குறேன். இங்கே எந்த கட்சி எடப்பாடி ஆக்க விட மாட்டாரு இல்லங்க. ஏடிஎம்கேல வாய்ப்பு கிடையாது, டிவிகேல விஜய் தான் சிஎம்னு சொல்லிட்டாங்க, டிஎம்கேல இன்னொரு 45 வருஷத்துக்கு வாய்ப்பு கிடையாது, முடிஞ்சு போச்சு. வேற யாரு பெரிய கட்சி இருக்கு? வேற யாருக்கு இந்த கட்சி? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னா அது ஒரு 150 வருஷம் ஆகும். மாம்பழமும் அதுலயும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இல்ல பிரயோஜனம் கிடையாது, அவங்களே 30 சீட்டுக்கு தானே நிக்கிறாங்க. இப்ப யார் 2000 கோடி கொடுக்குறேன்னா யார் சிஎம் ஆக்குறேன்னு சொன்னா எப்படி முதல்ல சிஎம் ஆக்குவாங்க தெரியலையே. சிஎம் கொடுக்குறேன்னாங்களா? ஆஃபர் கொடுக்குறேன்னாங்களா? சிஎம் கொடுக்குறாங்களா? எந்த சிஎம் இவர்கிட்ட கொடுக்குறாங்க? திமுக இருக்குமோ? எப்படிங்க? பாசிபிளே இல்லைங்க. ஏங்க சரி நீங்கள் வாங்க, நாங்கள் ஜெயிச்சு நான் உங்கள் கையில் கொடுக்குறோம், நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆட்சி புரியுங்க, நல்லா பேசுகிறீங்க, நிறையா ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் நிறையா பண்ணிட்டு சொன்னீங்க. கரெக்டாக சொல்லுங்கள். ஆரம்ப ஜெயிச்சு அண்ணன் கையில் ஆட்சி கொடுத்துருவோம். ஆட்சி ஆட்சி இல்லை ஆட்சி இல்லை வேற ஒன்று சொன்னீங்க. ஓகே என்ன சொல்லுங்க. சொல்லக்கூடாதா? வேண்டாம்.
ஸோ அதனால அவர் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் இதான் சொல்றாரு. என்னை எங்க கூப்பிட்டாங்க, டிவிக்கில் துணை முதலமைச்சர் கொடுக்குறேன்னாங்க, பிஜேபியில் வந்து எனக்கு வந்து அதை கொடுக்குறேன்னாங்க, இதை யாரு என்ன இதெல்லாம் சொல்றது கிடையாது. 2000 கோடி கொடுக்குறேன்னாங்க, சிஎம் ஆக்குறேன்னாங்க, 2000 கோடி கொடுக்குறேன்னாங்க, சிஎம் ஆக்குறேன்னாங்க தான். எனக்கு இந்த இது மாதிரி தான் தோணுது. என்ன படாது இப்போ பார்த்தோமே தாய் கிழவி கோல்டு குமார், 160 பவுன் வச்சிருக்கேன். 160 பவுனா? அந்த மாதிரிதான் 2000 கோடி சிஎம் வேட்பாளர், 2000 கோடி சிஎம் வேட்பாளர். உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன்ல. இந்த மாதிரி அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு, கோல்டு குமார் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு பாவம். சரி, இன்னும் 2 நாள் தானே பண்ணிட்டு பேசட்டும். எப்படியும் 4ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி முயற்சி தான். அப்புறம் என்ன இருக்கு? வேற எங்கேயாவது போயிடுவாரு, வேற டாபிக் கொண்டு வருவாருங்க. நாடாளுமன்றம் வருது இல்ல? ஆமா, தயார் பண்ணணும்ல. ஆமா, அதுக்கான பணிகளை வந்து இறங்கிடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நாளைக்கு போனார்னா அதை பத்தி போவார். நாளைக்கு கிடைச்சிரும், அனுமதிலாம் வந்துருச்சு. நைட் ரத்தாகாம இருந்தா சரி. ஆமா, வேற ஏதாவது காரணங்கள் சொல்லி பேசினா நல்லா இருக்கும். கடைசி ஒரு 2 நாள் பேசிருந்தா நல்லா இருக்கும். நான் தான் செய்கையில பண்ணிட்டேனே, ஏன் பேசணும்? பேசவே மாட்டேன். நம்ம பேச்செல்லாம் சைலண்ட் தான் சொல்லி தடவை நேரடியா இறங்கிட்டு இருக்காங்க. போயிட்டு வரட்டும் நாளைக்கு. ஆனா அந்த கோயில்ல சாஸ்தாங்கமா விழுந்தது இருக்குல்ல, அது புறா பிடிச்சி விட்டாரு. புறா விட்டாரு இல்ல, அது ஓகே. சாஸ்தாங்கமா விழுந்தது இருக்குல்ல, அது பல தாய்மார்களோட இந்த கண்ணுல பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அக்கா என்ன புள்ள, இதான் புள்ள, நீங்களும் இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு வந்து உதயநிதி பிடிக்காதுன்றாரு, வாழ்த்து சொல்ல மாட்டாரு, இந்துக்கள்னாலே சனாதனம் ஒழிக்கணும்னு. அதே மாதிரி தேவைக்குதான் கிறிஸ்டின்னு சொல்லுவாரு உதயநிதி. ஸோ அப்படி கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ இவங்க திமுக இதெல்லாம் பண்ணிருக்கு, ஆனா விஜய் பாருங்க எல்லாத்து மதத்துக்கும் கூட இதுவா இருக்காரு, ஆக்டிவா இருக்காரு. கோயில்ல போனாலும் வந்து சாமி கும்பிட்டு விழுந்து சாமி கும்பிடுறாரு. பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இது அப்படியே திருப்பி விட்டுருவாங்க பாருங்க. என்னன்னு நாளைக்கு அவங்க சங்கீதா அவர்களோட வழக்கு வருதுங்களா, அதுல எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாதுன்னு கோயிலா போய் வேண்டிட்டு இருக்காருன்னு இதை திருப்பி விடுவாங்க பாருங்க. அதான் முடிஞ்சா பண்ணிக்கிங்க, அதுதான் திருப்பி விட முடிஞ்சு ஏதாவது நடந்துச்சுன்னா உங்களால பண்ணிக்கிங்க. இந்த வாரியர்ஸை மீறி உங்களால ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணுங்க. இவர் விஷ். நீங்க மண் நியூஸை நம்பிட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். மண் நியூஸ்ல கேள்வி கேட்கற மாதிரி தான். நீங்க எப்படி காலையில நீங்களும் அதே தான், நீங்களே நடக்கிறீங்களே எப்படி அது? ஆமா, எனக்கு பழக்கம் உண்டு, காலையில எந்திரிச்சு நானே நடக்கிற பழக்கம் எனக்கு எப்பவுமே உண்டு. தலைவர் அதே மாதிரி நடப்பாரு, நானும் அதே மாதிரி காலையில எந்திரிச்சு நடப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி நல்லா அது ரஃபா இருக்கணும். கொஸ்டின் கேட்கும் போதே உங்களுக்கு மூளையெல்லாம் குழம்பி போகணும். ஐயோ, இந்த கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்றது அப்படின்ற அளவுக்கு கேள்விகள்லாம் வந்து இருக்கும். அதனால வந்து அந்த மாதிரி சன் நியூஸ் ஏதாவது ட்ரை பண்ணா உண்டு, இல்லைன்னா முடியாது. மிக்க நன்றிங்க கார்த்திக். மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு